ஹாய் ஆல் யூகேக்கு இப்போ நீங்கள் ரீசெண்டாக ட்ராவல் பண்ண போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது யூகேக்கு வந்து ரீசெண்டாக ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூகேயில் நடக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஸ்கேம் பற்றி தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் தமிழ். ஸோ வெல்கம் டு லைஃப் ஆஃப் தமிழ். நாங்கள் லண்டனில் வந்துட்டு ரீசெண்டாக வீடு வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நிறைய வெப்சைட்டில் வீடு வந்து நாங்கள் வந்து தேடிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் லண்டனில் வந்து யாராவது வீடு தேடுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 வெப்சைட்டில் வந்து தேடுவாங்க. ஓப்பன் ரெண்ட், ஜூப்லா, ரைட் மூவ். இதில் தான் நாங்களும் தேடி இருந்தோம். இந்த வெப்சைட்டில் இருந்து தான் ஒரு வீடு வந்து நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். எங்களுக்கு பார்த்ததுமே அந்த வீடு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. எங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. ஸோ இப்போ யூகே பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டோட ரெண்ட் இப்போ நான் சொல்கிறது 1 BHK நாங்கள் இருக்கிற ஏரியாவில் 1300 to 1500 வரைக்கும் போகுது. அந்த வீடு வந்து 2 BHK வீடு 1200 சம்திங் வந்து போட்டிருந்தது. பார்த்ததுமே எங்களுக்கு வந்து வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே யூகேல வீடு பொறுத்த வரைக்கும் ஃபர்னிஷ்டு, அன்ஃபர்னிஷ்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்ஷ்லி ஃபர்னிஷ்டுன்னு சொல்லிட்டு 3 டைப்ஸில் வந்து வீடு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிஷ்டு. நாங்கள் வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வந்ததுனால எங்களுக்கு ஃபர்னிஷ்டாக கிடச்சிச்சு அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி இந்த வீடு வந்து அன்ஃபர்னிஷ்டு வீடு, எல்லா திங்ஸுமே நாங்களே வாங்குற மாதிரி இருந்தது. இந்த வீடு எங்களுக்கு பார்த்ததுமே எல்லாமே ஓகேவாக இருந்தது. பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எதுவுமே நாங்கள் வாங்க தேவை கிடையாது. ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதை பார்க்குறதுக்கு 1200க்கு கண்டிப்பாக 1200க்கு இந்த வீடு வந்து ரொம்பவுமே ஒர்த்தாக எங்களுக்கு வந்து இருந்தது. அப்போவுமே வந்து எங்களுக்கு 2 BHK வந்து 1200க்கு கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஏரியாவில் தான் இருந்தது. என்னவா இருக்கும், சரி எதுக்கும் வந்து நம்ம வந்து வியூவிங்க்கு வந்து கொடுத்து பார்ப்போம், நேரில் போய் பார்ப்போம், நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம் தான் யோசிச்சிருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி வந்து வியூவிங்க்கு. நம்ம ஊர்லாம் வீடு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து வீடு பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே வந்து வியூவிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்ககிட்ட இருந்து வந்து மெயில் வந்திருந்தது எங்களுக்கு. சரி ஓகே, வியூவிங்க்கு தான் வந்து மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சோம். ஆனால் அந்த மெயிலில் என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறதாகவும், முன்னாடி அந்த வீட்டில் வந்து ஒரு பர்சன் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவங்க கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு நான் வர மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஆர்மியில் எனக்கு வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணாதனால என்னால் வந்து இப்போதைக்கு அந்த வீட்டுக்கு வர முடியாது. அந்த வீட்டை காட்டுறதுக்கு அந்த லேண்ட்லார்டோ, இங்கே லேண்ட்லார்ட் அப்படின்னா வந்து ஹவுஸ் ஓனர் தான் இங்கே லேண்ட்லார்டுன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த லேண்ட்லார்டோ இல்லை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இங்கே இல்லை. ஸோ வந்து நாங்கள் டைரெக்டாக வந்து வியூவிங்க்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து சரி ஓகே என்ன பண்ணுறது, அதுக்கு வியூவிங்க்கு வர முடியாதுன்னா இப்போ வீடு பார்த்தா தானே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்போ நீங்கள் வீடு எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வீடு வந்து 1200க்கு 2 BHK வித் ஃபர்னிச்சரோட வந்துட்டு இந்த அமௌண்ட்டுக்கு தரேன்னா இந்த ஒரு ரீசன்னாலையும் தான், பிகாஸ் என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னாங்க. ஓகே நாங்களே நேரில் போய் பார்க்கலாமா, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக நேரில் போய் நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீட்டை வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டு நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து உடன்பாடு கிடையாது. ஒரு வீட்டை பார்க்காம அது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் விசாரிக்காமல் எப்படி வந்து நம்ம டோக்கன் அட்வான்ஸ் வந்து கொடுக்குறதுன்னு சொல்லி யோசித்தோம். இங்கே டோக்கன் அட்வான்ஸ்னால் நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி ஒரு 1000, 2000, 5000 கிடையாது. கண்டிப்பாக ஒரு 50,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் நம்ம வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் டெபாசிட்டே வந்து 1 மந்த்துக்கு கேட்பாங்க, இல்லை 2 மந்த்துக்கு கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் கொஞ்சம் யோசிச்சதுமே அவங்க வந்து எங்களை ரொம்பிக்காக வந்து டெசிஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை வந்துமே எப்படி சொல்கிறது ரொம்பவுமே ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நீங்கள் சொல்லினா க்யூவில் 2-3 பேர் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு இந்த ஆஃபர் வந்து நான் அவங்களுக்கு வந்து கேட்க போகிறேன் அப்படிங்கும்போது ஓகே நாங்கள் உங்களுக்கு கால் பேக்கோ இல்லை வந்து மெயிலோ வந்து நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். சொல்லி ஒரு 1/2 hour and 1 hour கூட இருக்காது, மறுபடியும் மெயில் வந்து வர ஆரம்பிச்சுது. ஓகே உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா என்னோடய ஐடியெலாம் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன், இந்த ஆர்மியில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியெல்லாம் சென்ட் பண்ணாங்க. எங்களுக்கு எப்படி இது தெரியும், ஃபேக்கா இல்லை வந்து அது உண்மையாக அவங்களாம் ரெடி பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது எங்களுக்கு. ஆனால் வந்து நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து சீக்கிரமே மூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே பார்ப்போம், நம்ம அவ்வளோ வந்து அர்ஜென்ட்டாக வந்துட்டு இதுக்கு வந்து டிசிஷன் நம்ம வந்து எடுக்க வேணாம். அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வித் நாங்கள் வந்து நிறைய திங்ஸ், என்னோடய திங்ஸ்லாம் பர்சனல் திங்ஸ்லாம் வச்சுருக்க ஒரு குட்டி லைப்ரரி இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா, ஓகே உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் வந்து இவ்வளோ இருக்கனால நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்கள் வந்து இதில் ஒரு பார்ஷியல் அமௌண்ட் மட்டும் நீங்கள் எனக்கு இப்போ சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை வந்து புக் பண்ணி வச்சுக்கிறேன், உங்களுக்குன்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்ல ஆரம்பிச்சதும் எங்களுக்கு வந்து சரி ஓகே எங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு. ஓகே இது ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு ஸ்கேம் தான், ஏதோ நடக்குது. ஓகே நம்ம இதில் விழுந்துடக்கூடாது, பார்ப்போம் என்ன நீ அடுத்து நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னது. உடனே ஒரு 1/2 hour கழித்து மறுபடியும் வந்து நீங்கள் இப்போது சொல்கிறீங்களா இல்லை என்ன பண்ணலாம், உங்களுக்கு வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் உடனே வேணான்னு சொன்னதும் ஓகே நீங்கள் 1/2 hour கன்ஃபார்ம் பண்ணுங்கள்,
அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பர்சன் கிட்ட வந்து நான் வந்து பேசுகிறேன், ஏன்னா இதுக்கு மேலே என்னால் வந்து அமௌண்ட்டை வந்து குறைக்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்னதும் நாங்கள் வந்து எதுவுமே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. மறுபடியுமே எங்களுக்கு மெயில் வருது, எனக்கு ரொம்பவே நான் வந்து உங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறேன், அவங்க எங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறாங்களா, எங்களை யாருன்னே தெரியாது, அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணுறாங்களா, ஸோ நான் சொன்ன அமௌண்ட்டே வேணாம், அதிலிருந்து ஒரு 10% மட்டும் இப்போதைக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கே கூட வியூவிங்க்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல. ஸோ ஆனால் இது வந்து ஒரு ஸ்கேம் தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அதுக்கப்புறம் நாங்கள் கேட்கும்போது தான் சொன்னாங்க, யூகேல வந்து ஒரு காமனாக நடக்கிற ஒரு ஸ்கேம் தான். ஸோ நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கும், ஹவுசிங் ஸ்கேம்ஸ் வந்து இருக்கும், பட் இதில் வந்து இது ஒன் ஆஃப் த ஸ்கேம் தான். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. அவங்க சொல்கிற அட்ரஸ்லாம் அந்த மாதிரி ஒரு வீடே இருக்காது. ஏதோ ஒரு ரேண்டமாக வந்து ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து ஏதோ வீட்டோட பிக்சர்ஸையும் அட்ரஸையுமே வந்துட்டு லிங்க் பண்ணி போட்டிருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு அட்ரஸில் அப்படி ஒரு வீடே இருக்காது. யூகேல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், ரைட் மூவ், ஜூப்லாம் ஓப்பன். ஸோ அந்த வெப்சைட்டில் தான் வந்து நார்மலாக ஒரு வீடு பார்க்குறாங்கன்னா மேக்ஸிமம் இதுலேருந்து எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த மாதிரி வெப்சைட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ யூகேக்கு ரீசெண்டாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இது தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் வந்து இது பிந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடு பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து எந்த ஒரு டோக்கன் அட்வான்ஸும் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஏன்னா இது வந்து இல்லீகல். இங்கே வந்து ஒரு வீடு பார்க்குறதுக்கு ஒரு வியூவிங்க்கு வந்து இங்கே வந்து காசு வாங்குறது வந்து இல்லீகல். பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு வீட்டு போய் பார்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா, நாங்களே நிறைய வீடு பார்த்தோம், ஒரே டைம் ஸ்லாட்டில் வந்து ஒரு 10-20 பேர்த்த வந்து வர சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்கா வீட்டில் விட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க இந்த வீட்டுக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்துட்டு சொல்லியிருப்பாங்க, 1 BHKவா 1250க்கு இந்த வீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து கேட்டுக்குவாங்க. சில பேர் வந்து ரொம்பவுமே வந்து நீடடாக இருக்கவங்க வந்து ஒரு 50 பவுண்ட் சேர்த்து கொடுத்து சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஒரு 50 பவுண்ட் கம்மியாக வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு வியூவிங் வந்து இருக்கும். ஏஜென்ட் வெப்சைட்ஸ் இருக்கும், அது மூலிமா போனோம்னா இந்த மாதிரி ஒரு 10-20 பேர்த்து ஒட்டுக்கா வர சொல்லி இந்த மாதிரி பார்க்க வைப்பாங்க. லேண்ட்லார்டே வந்து டேரெக்டாக நம்மளை மீட் பண்ணியும் சில வீடுகள்லாம் வந்து காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு வீடு எங்களுக்கு அப்படி தான் இருந்தது. பட் ரெண்டாவதாக நாங்கள் பார்த்த நிறைய வீடுகளில் வந்து நாங்கள் ஏஜென்சி மூலிமா போகும்போது ஒரு 10-20 பேர்த்து ஒட்டுக்கா வர சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அதில் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, சேலரி லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா வந்து நம்மளை ஃபர்தராக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ஒரு வீட்டை வந்து நம்ம வந்து தேட முடியும் யூகே பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் வீடு எங்களுக்கு எப்படி கிடச்சதுன்னா, இந்தியாவிலேருந்து யூகேக்கு வரும்போது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வந்து வியூவிங்க்கு பார்த்தாங்க. அந்த வீட்டை வந்து நேராக போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. ஸோ எங்களுக்குமே வந்து வீடியோ காலில் வந்து காட்டினாங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் இந்த வீட்டை பார்த்தோம். ஸோ வரவங்க எல்லாருமே வந்து நமக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே யாராவது இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்து கிடச்சாங்க. அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருந்துட்டு லண்டனில் வந்து ஒரு வீடு வந்து புக் பண்ணாங்க. பட் அது வந்து ரொம்பவுமே சேஃபான ஒரு புக்கிங் தான். அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்கேமும் வந்து நடக்கலை. பட் ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. இங்கே தான் வந்து அதை வந்து சூஸ் பண்ணணும். நமக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் வந்து சொல்லும், ஓகே இவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு % தோணிச்சுனாவே நீங்கள் தயவுசெய்து அந்த வீட்டை விட்டுட்டு வேறு வீடுகள் வந்து பார்க்கலாம்.